السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين، وعلى آله وصحابه الطاهرين، ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم إلى آخر الآية. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم عن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: أولى الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் அருளும் அவனது அன்பும் ஈருலகத் தலைவர் இறை தூதர் எம்பெருமான் கண்மணி நாயகம் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் உயர் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் சொல் செயல் வழிமுறை பிரகாரம் வாழ்ந்து காட்டிச் சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அவ்வழியே தோன்றி மறைந்த இமாம்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், இறை அருளை பெற்ற நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சிறப்பான இந்த ஜும்மாவிலே அல்லாஹுடைய அருளை நாடி பாங்கொழி கேட்டவுடன் வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்மில் ஒவ்வொருவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத கருணையும் அவனது நிறைவான ரஹ்மத்தும் முழுமையான மக்ஃபிரத்தும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய கருத்தாய்வில் மனித உயிர்களுக்கெல்லாம் மேலான உயிர் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆவலோடு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எதை சொல்லப்படுகிறதோ, எவைகள் கேட்கப்படுகிறதோ அதன் பிரகாரம் வழிநடந்து வாழ்வதற்குள்ள நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்ன ஒரு செய்தியை ஹஜ்ரத் உம்மஹாத்துல் முஃமினீன், நமது அன்னை, நமது தாய் ஆயிஷா அம்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்தார். வந்தவர் சொன்னார்: யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, கல்லபத்துல் அர்ல வ மஷாரிகஹா வ மகாரிபஹா ஃபலம் அஜிது ரஜுலன் அஃலல மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும், கிழக்கு திசையும் சூரியன் உதயமாகும் திசையும் சூரியன் மறையும் திசையும் ஆக நாலாபுரத்திலும் நான் பூமியை புரட்டி பார்த்து விட்டேன். பூமியில் வாழும் மனிதர்களை தேடி பார்த்து விட்டேன். எந்த ஒரு மனிதனும் உங்களை போன்ற ஒரு சிறப்பிற்குரியவனை நான் பெற்றுக்கொள்ளவே இல்லை என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நமது தாய் உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவர்களையும் நான் பார்த்து விட்டேன். உங்களை விட சிறந்த ஒரு மனிதன் யாருமே கிடையாது யா ரசூலல்லாஹ். சுபஹானல்லாஹ், சொல்லுங்க சுபஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் அற்புதமாக சொன்னான். மேல் குறிப்பிட்ட வசனத்தில் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அந்நபியு, இந்த நபி, சுபஹானல்லாஹ், முத்தலக்கா பொதுப்படையாக நபி என்று அல்லாஹ் சொல்லலை. அந்நபியு, அந்த அலிஃப்லாம் என்ற அந்த அலிஃப்லாம் என்ற அந்த ஒரு 2 எழுத்துக்களை ஒரு வார்த்தையில் சேர்த்து இணைத்து சொல்லும்போது, ஒரு பெயர் சொல்லிலோ அல்லது வேறு எந்த ஒரு சொல்லிலோ சேர்த்து சொல்லும்போது அது குறிப்பிட்ட ஒருவரை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது, குறிப்பிட்ட ஒருவரை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அலிஃப்லாம் மாரிஃபா என்று சொல்வார்கள். அந்நபியு என்று சொன்னால் இந்த நபி, சுபஹானல்லாஹ், முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுடைய உயிரை விடவும் மேலானவர். சுபஹானல்லாஹ், எதை விட? உயிரை விடவும் மேலானவர். நம்ம நபி எப்படிப்பட்டவங்க? நம்ம உயிரை விட மேலானவங்க. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க. அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. யார் இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல. யார் ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்து, என்னுடைய சுகம், எனது மனைவி, மக்கள், இவைகள் அனைத்தை விடவும் உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், விரும்புகிறேன் யார் ரசூலல்லாஹ். தன் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. சஹாபாக்கள் இப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி வந்தாங்கண்டா ஃபிதாக்க யா ரசூல், ஃபிதாக்க உம்மி வ அபி யா ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஃபிதாக்க அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ். எந்த ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். சுபஹானல்லாஹ். எப்படி சொல்லுவாங்க? இப்படி தான் சொல்லுவாங்க. ஃபிதாக்க அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிவிட்டு தான் அடுத்த வார்த்தைகளுக்குள்ளேயே வருவாங்களாம். இது சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கொண்டிருந்த ஒரு தொடர்பு. முதலாம் ஜனாதிபதி ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருந்தாலும் சரி, இரண்டாம் ஜனாதிபதி ஹஜரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருந்தாலும் சரி, மூன்றாம் ஜனாதிபதி ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருந்தாலும் சரி, ஹஜரத் அலி ரலியல்லாஹு, நான்காம் ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் பிரசித்தி பெற்றவர்கள். இவர்களே எல்லாருமே முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹயாத்துக்கு பின்பு இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு முன்னிலை பெற்றவர்கள். இந்த சமுதாயத்திற்கு இமாமாக, தலைவராக, தொழுகை நடத்தக்கூடிய தகுதி பெற்றவர்கள். இப்படி வரிசையாக இந்த 4 பேர்கள் முன்னிலை பெற்றவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இந்த 4 பேருமே. இவர் அனைவர்களுமே இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வார்த்தை தொடர்பு கொள்வார்கள். ஃபிதாக்க அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிவிட்டு தான் என்ன செய்வார்கள்? அடுத்தடுத்த வார்த்தைகளுக்கு போவார்கள். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்து, என்னுடைய சுகம், என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய பொருளாதாரம் அனைத்தையும் விட உங்களை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னும் நீ ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னாங்க. நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக.
என்ன சொன்னாங்க? என்னங்க சொன்னாங்க? இன்னும் நீங்க ஈமான் கொள்ளவில்லை. மயக்கமுற்று விழுந்துட்டாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கமுற்று விழுந்துட்டாங்க. சிறிது நேரம் மயக்கம் தெளிந்து எழுந்ததற்கு பின்பு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் உயிரை விடவும் உங்களை நேசிக்கிறேன், என் உயிரை விடவும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னபோது, அல் ஆன் அந்த முஃமின் யா ரசூல் உமர், இப்போது தான் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்பொழுது தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஈமான் கொண்டு இருக்கிறீங்க என்று யாரை பார்த்து? இந்த அகில உலகமே பார்த்து வியக்கத்தக்க அளவிற்கு ஆட்சி நடத்திய ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து யார் சொன்னா? நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது தான் ஈமான் கொண்டு இருக்கிறாய். அப்படி என்றால் நாம் எவ்வளோ கடமைப்பட்டிருக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நாம் என்ன ஈமான் கொண்டு இருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பற்றை நாம் தொடச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு இருக்குது என்று நம்முடைய ஈமான் என்ற அந்த தட்டை எடுத்து தொடச்சு பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே இல்லை, இருக்காது. அந்த அளவிற்கு நம்ம ரசூலுல்லாவோட உள்ள தொடர்பு அப்படி வச்சுருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நாம் ஈமான் கொண்டவங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? நாம் ஈமானுடையவர்களாக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம உயிரை விட ரசூலுல்லாவை நேசிக்கணும். நம்ம உயிரை விட ரசூலுல்லாவுடைய மீது அன்பு வைக்கணும், பாசம் கொள்ளணும், ரசூலுல்லாவை விரும்பணும், ரசூல் மீது காதல் கொள்ளணும். ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு என்ற ரசூல் மீது ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் என்னவா இருக்க முடியும்? ஈமான் கொண்டு இருக்க முடியும். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டா ஈமானோடு நம்ம இருப்போம்ன்றதெல்லாம் அர்த்தம் இல்லை. அபரிமிதமாக ரசூலுல்லாஹ் மீது அன்பு கொள்ளணும். அபரிமிதமான, அளவுக்கு அதிகமான. அங்கே அளவுகளே கிடையாது. ரசூல் மீது அன்பு கொள்வதற்கு அளவுகளே கிடையாது. ஒரு சின்ன வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிட்டான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன். முஃமின்களுக்கு நபி எப்படி இருக்கிறார்? இந்த நபி எப்படி இருக்கிறார்? மின் அன்ஃபுஸிஹிம். அவர்களுடைய முஃமின்கள் அவருடைய ஆன்மாவை விட, ஆத்மாவை விட, அவருடைய உயிரை விட மேலாக இருக்கிறார் என்று அல்லாஹ் ஒரு சின்ன வார்த்தையின் மூலம் பட்டவர்த்தனமாக தெள்ளத் தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டதற்கு பின்பு நாம் எப்படி இருக்கணும்? நம்முடைய உயிரை விட அதிகமாக ரசூலை என்ன செய்யணும்? நேசிக்கணும், பின்பற்றணும். அருமையான பெருமக்களே, அதைத்தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னதை ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க. இந்த கிழக்கு திசையிலும் மேற்கு திசையிலும் ஒவ்வொரு மனிதனாக சல்லடை போட்டு நான் சலித்து பார்த்து விட்டேன். யா ரசூலல்லாஹ், உங்களை விட ஒரு சிறந்தவரை நான் பார்க்கவே இல்லை என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை ஹஜ்ரத் உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்கள் அறிவிக்கிறார் என்று சொன்னால், அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்தகைய நபியை நாம் என்ன செய்ய வேண்டும்? புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், புகழ் மாலை சூடிக்கொண்டே இருக்க வேண்டும், அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ரத் யாக்கூப் பின் ஸைத் பின் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்களாம், அத்தானி ஆத்திம் மின் ரப்பி. என் இரட்சகன் புறத்திலிருந்து ஒருவர் வந்தார். ஒருவர் என்று சொன்னால் அத்தானி ஆத்தி, எப்போதும் வரக்கூடிய ஒருவர். யார்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்க தான் குர்ஆனை கொண்டு வர்றவங்க, வஹி கொண்டு வர்றவங்க, அத்துணை செய்திகளையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொண்டு வரக்கூடியவங்க. யார்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க இப்படி, ஃபகாலலி, என்னிடத்தில் அவர் சொன்னார், மாமின் அபதின் யுஸல்லி அலைக ஸலாத்தன் இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரன். யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தே வந்திருக்கிறேன், உங்களுக்கு சுப செய்தி சொல்வதற்கு வந்திருக்கிறேன், சுப செய்தி சொல்வதற்கு வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன சுப செய்தி? எந்த ஒரு மனிதன் உங்கள் மீது ஒரு ஸலவாத்தை சொல்கிறானோ
அதற்கு பகரமாக அந்த மனிதன் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்தை சொல்கிறான் என்ற சுப செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்களாம். சுப்ஹானல்லாஹ், சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை நம்ம நபியின் மீது ஸலவாத்தை சொல்லிட்டா அல்லாஹ் என்ன செய்ய ஆரம்பிச்சிடறான், 10 முறை ஸலவாத்தை சொல்றான். யார் மீது? ஒரு தடவை சொன்ன நம்ம மீது, அடியான் மீது. அந்த சமயத்தை இந்த செய்தி சொல்லி முடித்ததற்கு பின்பு அந்த சபையில் இருந்த ஒருவர் எழுந்திருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறார். ஃபகால இலைஹி ரஜுலுன் ஃபகாம இலைஹி ரஜுலுன், ஒருவர் எழுந்திருத்தார். ஃபகால, அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, அலா அஜஅலு நிஸ்ஃபி துஆஇ, என்னுடைய ஒரு நாள் பகல், ஒரு நாள் பொழுதில் பகுதி நாளை உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு நான் அதை பயன்படுத்தட்டுமா என்று கேட்டார். எப்படி கேட்குறாருங்க? ஒரு நாள் பொழுது, ஒரு நாள் எத்தனை மணி நேரங்க? 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் உங்கள் மீது நான் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கட்டுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ஷித்த, நீ விரும்பினால். இப்படி தான் சொன்னாங்க, ஒரே வார்த்தை, இன்ஷித்த, நீ விரும்பினால் என்று சொல்லிட்டாங்க. அதற்கு அடுத்தவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அலா அஜஅலு சுலுஸை துஆஇ லக, ஒரு நாள் பொழுதின் 3/2 நேரத்தை உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கே நான் பயன்படுத்தட்டுமா என்று கேட்கிறார். கேட்டது பகுதி நாள், இரண்டாவது 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 16 மணி நேரம் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே நான் இருக்கட்டுமா யா ரசூலல்லாஹ்னு கேட்குறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ஷித்த, அப்போது என்ன சொல்கிறாங்க, நீ விரும்பினால். சுருக்கமாக ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. திருமதி என்ற ஹதீஸ் கிதாபில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்குங்க. நீ விரும்பினால்னு சொன்னாங்க. உடனே அவர் அடுத்து அவர் சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அலா அஜஅலு துஆஇ குல்லஹு லக, என்னுடைய 24 மணி நேரமும் உங்கள் மீது நான் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கட்டுமா? என்னுடைய ஒரு நாள் பகல், ஒரு நாள் பொழுது, இரவு பகல் இரண்டும் சேர்த்து 24 மணி நேரம், இந்த 24 மணி நேரமும் உங்கள் மீது நான் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கட்டுமா என்று அவர் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இதன் யக்ஃபீக் அல்லாஹு ஹம்மத் துன்யா வ ஹம்மல் ஆஹிரா. அப்படி 24 மணி நேரமும் நீ என் மீது ஸலவாத்து சொல்லி கொண்டே இருந்தால் அல்லாஹ்வே உனக்கு போதுமானவன். இந்த உலகத்தினுடைய கவலைகளையும் மறு உலகத்தினுடைய கவலைகளையும், இந்த உலகத்துடைய அச்சத்தையும் மறு உலகத்தினுடைய அச்சத்தையும் விட்டு உன்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வே பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். 24 மணி நேரம் நபியின் மீது ஸலவாத்து சொன்ன அந்த பிரதிபலன் என்ன கிடைக்கிறது அந்த மனிதனுக்கு? இந்த உலகத்துடைய கவலைகள் அத்தனையும் போய்விடுகிறது. அத்தனைக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். மறு உலக வாழ்க்கை என்பது சொல்லி மாள முடியாது, வர்ணிக்க முடியாது. மறு உலக வாழ்க்கையை வர்ணிக்க முடியாது. இவ்வுலக வாழ்க்கையை வர்ணித்து விடலாம். ஒரு மனிதனுக்கு 60 ஆண்டு காலம் அதிகபட்சம் 70 ஆண்டு காலம், அதுவும் உச்சநிலைக்கு போனால் ஒரு 100 ஆண்டு காலம் என்று வைத்துக் கொள்ளலாம். அது ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது. 100 ஆண்டு காலம் வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்கள் இருந்தார்கள். உணவு பழக்க வழக்கம், இப்போ உள்ள உணவு பழக்க வழக்கத்தில் 60 ஆண்டு காலத்தை அடைவதே பெரிய கேள்விக்குறி. இவ்வளவுதான், 60 ஆண்டு காலம்தான் மிகுதமாக வாழ்க்கை, மனித வாழ்க்கை என்பது. இதை வர்ணிச்சிடலாம். ஆனால் நிரந்தரமான வாழ்க்கை எங்கே? மறுமை வாழ்க்கை. மறுமை வாழ்க்கையை வர்ணிக்க முடியாது. ஆக ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 24 மணி நேரமும் ஸலவாத்து சொல்கிறார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க? இதன், அப்போது 24 மணி நேரம் என் மீது நீ ஸலவாத்து சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலம் வரை யக்ஃபீக் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அவன் போதுமானவனாக இருக்கிறான். ஹம்மத் துன்யா வ ஹம்மல் ஆஹிரா, மறுமை இவ்வுலக வாழ்க்கையினுடைய அனைத்து கவலைகளையும் அனைத்து சிரமங்களையும் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். மறு உலகில் உள்ள எல்லா சிரமங்களையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா அச்சம் பயம் அதை விட்டும் உன்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன இந்த ஹதீஸை ஹஸரத் யாக்கூப் இப்னு ஸைத் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, நம்ம
தொழுகையை மறந்து, நோன்பை மறந்து, ஜக்காத்தை மறந்து, ஹஜ்ஜை மறந்து, அதிலும் ஞாபகத்தோடு அறவுரையாக செய்து கொண்டு, செய்தும் செய்யாமலும், தொழுதும் தொழுகாமலும், நோன்பு நோற்றும் நோற்காமலும் இப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடத்தி கொண்டிருப்பதன் காரணம் என்ன? இந்த உலகத்தினுடைய அச்சம்தான். இந்த உலகத்தில் என்னுடைய அச்சம் என்ன? பொருளாதாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்யுது? சம்பாதிக்காமல் போயிட்டா என்ன செய்யுது? உடல்நலம் பாதிக்கப்பட்டு சம்பாதிக்க முடியாமல் போயிட்டா என்ன செய்கிறது? நல்லா இருக்கும்போது எப்படியாவது பணத்தை சேர்த்து வச்சிடலாம், சம்பாரிச்சிடலாம். திடீர்னு மௌத்தா போயிட்டோம்னா புள்ள ஊட்டிடலாம், அனாதை ஆயிடுவாங்க. மனைவி மக்கள்லாம் அனாதை ஆயிடுவாங்க, தெருவுக்கு போயிடுவாங்க, பிச்சை எடுக்க போயிடுவாங்க, பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டத்தில் ஆயிடுவாங்க. அதனால் நம்ம இப்போ சம்பாரிச்சு சேர்த்துடலாம், எப்படியாவது சம்பாரிச்சிடலாம், வீட்டை கட்டிடலாம், மாளிகை கட்டிடலாம், சொத்து சுகத்தை சேர்த்துடலாம், கடை உண்டாக்கிடலாம், வருமானத்தை உண்டாக்கிடலாம் என்ற இந்த ஆதங்கத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை மறந்துடுறோம், தொழுகையை மறந்துடுறோம், நோம்பை மறந்துடுறோம், ஜக்காத்தை மறந்துடுறோம். அருமையான பெருமக்களே, இப்போ ஒரு மனிதர் எல்லாவற்றையும் திறந்து விட்டு எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொள்வான். நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம், அந்த நாயகத்தின் அன்பை நாம் அடைய வேண்டும். அவர் மீது 24 மணி நேரம் நாம் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு மனிதன் வந்துவிட்டால் அனைத்தும் வந்துவிடும். பொருளாதாரம் வந்துவிடும், ஆரோக்கியம் வந்துவிடும், மனைவி மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், கவலைகள் போய்விடும், சிரமங்கள் நீங்கிவிடும். எல்லாமே பாதுகாப்பான ஒரு சூழலுக்கு இந்த ஸலவாத்தை நம்மை ஆளாக்கி விடும் என்பதை இந்த மேற்குறிப்பிட்ட ஹதீஸ் நமக்கு விளக்கி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஒரு ஹதீஸை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறாங்க, ஒரு நாள் அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டாங்க. நான் பார்த்துட்டு நான் என்ன செஞ்சேன், பின்னாடியே போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடியே போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு பேரிச்சம் தோட்டம் வந்துச்சு. பேரிச்சம் தோட்டத்துக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போய் சஜிதாவில் விழுந்துட்டாங்க. சுஜூதிலேயே கிடக்கிறாங்க. நான் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். சுஜூதில் இருக்கிறாங்க. சுஜூது நீண்டு கொண்டே போகுது. நீண்ட நேரம் சஜ்தாவில் இருக்கிறாங்க. எனக்கு பயமாகி போயிடுச்சு. அழகா சொல்கிறாங்க, ஹிஃப்து, நான் பயந்துட்டேன். அவங்கள அல்லாஹ் மௌத்தாக்கிட்டானோ, ரூஹை கைப்பற்றி விட்டானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரூஹு பிரிந்து விட்டதோ, சுஜூதிலே இருக்கிறாங்களே அப்படின்னு நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு பொறுமை இழந்து பயந்து போய் பக்கத்தில் போய் நான் பார்க்கலாம், உயிர் இருக்கா இல்லையா, எந்த நிலையில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலான்னு பக்கத்தில் போகிறேன். தலையை உயர்த்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்தி விட்டார்கள். உயர்த்தியவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், அப்துர் ரஹ்மான், உங்களுக்கு என்ன ஏற்பட்டது? என் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்களே, உங்களுக்கு என்ன ஏற்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ நான் நினச்சதெல்லாம் சொன்னேன். நீங்கள் வீட்டு கிளம்பி வந்தீங்க, உங்களுக்கு பின்னாடியே நான் வந்தேன். இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து நீங்கள் சஜிதாவில் விழுந்தீங்க, உங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு தான் இருந்தேன். உங்கள் சஜிதா நீண்டு கொண்டே சென்றது. எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது. உங்கள் ரூஹு கைப்பற்றி விட்டதோ, மௌத்தாய் போய்விட்டீர்களோ என்ற ஒரு அச்சத்தோடு உங்களை பார்ப்பதற்கு, நிலையை அறிவதற்கு உங்கள் அருகில் வந்தேன் யா ரசூலுல்லாஹ் என்று அவங்க நினச்ச அந்த உண்மையை சொல்லும்போது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், இன்ன ஜிப்ரீல காலலி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தார். நான் சுஜூதில் இருக்கும்போது அந்த சுஜூத் நீண்டு கொண்டே செல்வதற்கு காரணம் ஜிப்ரீல் வந்தார். ஜிப்ரீல் வந்து நான் சுஜூதில் இருக்கும்போதே அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். என்ன நற்செய்தி என்று சுஜூதிலேயே அவரிடத்தில் பேசினேன். இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யகூலு, அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், இப்படி சொன்னான். என்ன சொன்னான்? மன் சல்லா அலைக்க, யார் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ, சுப்ஹானல்லாஹ், பாருங்க, யார் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ, சல்லைத்து அலைஹி, அவர் மீது நான் ஸலவாத்து சொல்லுகிறேன் என்று ஜிப்ரீலே போய் என் ஹபீபிட்ட சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சுப்ஹானல்லாஹ்.
எப்படி? உங்கள் மீது யார் ஸலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது நான் அல்லாஹ்வாகிய நான் ஸலவாத்து சொல்கிறேன் என்று இந்த நற்செய்தியை என் ஹபீபிட்ட சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அடுத்து என்ன சொன்னான்? வமன் சல்லம அலைக்க சல்லம் து அலைஹி. உங்கள் மீது யார் சலாம் சொல்கிறார்களோ, ஸலவாத்து சொல்லுவோருக்கு. இரண்டாவது, யார் உங்கள் மீது சலாம் சொல்கிறார்களோ சல்லம் து அலைஹி, அவருக்கு நானும் சலாம் சொல்கிறேன். யார்? அல்லாஹ் சொல்கிறான். நபியே, ஹபீபே, உங்கள் மீது யாரெல்லாம் சலாம் சொல்கிறார்களோ அதற்கு பகரமாக அந்த நபர் மீது நான் சலாம் சொல்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நான் சொல்கிறேன் என்ற இந்த சுப செய்தியை என் ஹபீபிடத்தில் சொல்லி வாருங்கள் என்று அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பினான் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இது எனக்கு சுப செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நமக்கு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரவாஹு அஹ்மது என்ற கிதாபில், ஹதீஸ் கிதாபில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இப்போது சிந்தித்து பாருங்கள் நம் நபி எப்படிப்பட்டவர் என்று. இப்போது சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுக்கும் நம் நபிக்கும் உள்ள தொடர்பு எப்படியானது என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட நபியின் மீது நாம் எப்படி காதல் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த நபியின் மீது நாம் எந்த அளவிற்கு ஸலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும், அதற்கு நாம் எப்படி கடமைப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு உரிமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஸலவாத்தையும் சலாமையும் நபியின் மீது சொல்லும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய தொடர்பு எப்படிப்பட்டது, எப்படியாப்பட்டது, இது கிடைப்பதற்கு அரிதானது, அது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நமக்கு மேலோங்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அருமையான பெருமக்கள், அல்லாஹ் நடிகார்களே, நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்ல சொல்ல அல்லாஹுடைய சலாமும் ஸலவாத்தும் நம் மீது வந்து இறங்கி கொண்டே இருக்கிறது, நமக்கு தொடர்பு ஏற்படுகிறது. ஒரு பக்கம் நபியின் மீது நாம் தொடர்பு கொள்ளும் போது அல்லாஹுடைய தொடர்பு ஆட்டோமேட்டிக்காக நம் மீது வந்து விடுகிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கி காட்டுவதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களை, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அவுலன் நாஸி பி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். மறுமை நாள் ஒன்று உண்டு என்பதை நாம் நம்பியிருக்கிறோம். உலகத்தில் ஆதம் நபி முதற்கொண்டு கடைசி மனிதன் எவன் படைக்கப்படுகிறானோ அவன் வரை அந்த மனுஷர் பெருவெளியில் ஒன்று கூட்டப்படுவார்கள், ஒன்று திரண்டு இருப்பார்கள், ஒரு பாக்கி இல்லாமல் இருப்பார்கள். அப்படி என்றால் எத்தனை கோடி பேர்கள், எண்ண முடியாத அளவிற்கு, எண்ணிக்கையில் அடங்காத அளவிற்கு மக்கள் திரள் அங்கே மனுஷன் பெருவெளியில் திரண்டு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், அவர்களிலே எனக்கு முதன்மையானவர்கள், அவர்களிலே எனக்கு முதன்மையானவர்கள் அந்த கியாமத்துடைய நாளையிலே. முதன்மையானவர்கள் என்று சொன்னால் எனக்கு நெருக்கமானவர்கள், எனக்கு அருகில் இருப்பவர்கள், என்னோடு இணங்கி இருப்பவர்கள், இணைந்திருப்பவர்கள் அந்த நாளையிலே யார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். என் மீது எவர்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்கிறார்களோ அந்த மனித கோடிகள் திரண்டிருக்கும் அந்த மறுமை நாளையிலே எனக்கு நெருக்கமாக என் மீது அதிகமாக ஸலவாத்து சொன்னவரே என்னோடு நெருங்கி இருப்பார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன இந்த ஹதீஸை நாம் அசை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். அசை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், இதை நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், நபியின் மீது ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. மறுமை நாள் தான் நமக்கு அசலான வாழ்க்கையை தரக்கூடிய நாள். மறு உலகம்தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை. அதில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் தான் உண்மையான இன்பம். அந்த மறுமை வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். அங்கே கிடைக்கப்படக்கூடிய சொகுசான வாழ்க்கை தான் சொகுசான வாழ்க்கை. அதுதான் பேரின்பம், இன்பத்திற்குரிய வாழ்க்கைகள். இவ்வுலகில் அற்ப வாழ்க்கை, இடையில அருந்து போகக்கூடிய வாழ்க்கை. அருமையான பெருமக்களே, நபியின் மீது அபரிமிதமான அன்பை நாம் பொழிய வேண்டும் என்று சொன்னால் ஸலவாத்தை போகும்போதும் வரும்போதும், அவரை நினைக்கும் போதும் தூங்கும் போதும், எல்லா நிலைகளிலேயும், தொழுகை முதற்கொண்டு எல்லா நிலைகளிலேயும் நபியின் மீது நாம் ஸலவாத்து
சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதையே மேற்குறிப்பிட்ட பல ஹதீஸுகள் நமக்கு விளக்கி தருவதை நாம் சிந்திக்க வேண்டும். நபியின் மீது அதிகம் ஸலவாத்தை சொல்ல சொல்ல அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அதை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் ஸலவாத்தை சொல்லிக் கொள்ளட்டும் என்ற செய்தியைத்தான் இத்துணை ஹதீஸுகள் நமக்கு விளக்கி தருகிறது என்பதை இந்த நல்ல தருணத்திலே புரிந்து நபியின் மீது ஸலவாத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். நபியின் மீது எங்கு இருந்தாலும் சலாமையும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம், சலாமை அனுப்பி கொண்டே இருப்போம். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய தொடர்பை நாம் வலுப்படுத்திக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் அத்தகைய ஒரு நல்ல தௌஃபீக் நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.